வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல கிறிஸ்பியான நெத்திலி கருவாடு ஃப்ரை. ரசம் சாதம், தண்ணியாக மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கெல்லாம் இந்த நெத்திலி கருவாடு ஃப்ரை செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த நெத்திலி கருவாடு ஃப்ரை செய்கிறது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 200 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். நெத்திலி கருவாடு நல்லா காஞ்ச கருவாடாக வாங்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெத்திலி கருவாடில் இந்த தலை பாகத்தை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். இப்போ நம்ம எல்லா கருவாட்லையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெத்திலி கருவாடை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்க தலை பாகம் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான், இது நம்மளுக்கு தேவையில்லை. நெத்திலி கருவாடை எப்போவும் சுடு தண்ணி ஊற்றி தான் க்ளீன் பண்ணணும், அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும். சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். ஸ்பூனில் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடுங்க. இப்போ இது 1/4 ஹவர் வரைக்கும் இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கையில் நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கருவாடில் இருக்க அழுக்கு எல்லாமே இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஒரு 4-5 வாட்டிக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா அலசின மாதிரி கழுவிக்கோங்க. இந்த தண்ணி நம்மளுக்கு வெள்ளை தண்ணி கிடைக்கிற வரைக்குமே நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த கருவாடுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் லேசாக தெளிச்சிக்கலாம், இல்லைனா அந்த கருவாட்டில் இருக்க ஈரத்திலே இந்த மசாலாவை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெத்திலி கருவாடை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம நெத்திலி கருவாடை சேர்த்துடலாம். இரும்பு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு இந்த கருவாடை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அடிகனமான இரும்பு கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கருவாடு எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக குக்காகவும் அதே மாதிரி மசாலாவும் தீஞ்சு போகாமல் இருக்கும். நெத்திலி கருவாடை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் நல்லா கிறிஸ்பியான இந்த நெத்திலி கருவாடை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி கருவாடை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த கடாயிலேயே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. அதுவே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இந்த நெத்திலி கருவாடு மசாலா பெரட்டும் போது 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருப்போம். இந்த கருவாடுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான நெத்திலி கருவாடு ஃப்ரை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.